ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலிருந்து ஐவகை நிலங்கள் சார்ந்த கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பிடிஎஃப் நோட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நிலம் சிறுபொழுது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சிக்கு சிறுபொழுது. இது நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை. அப்போ குறிஞ்சி யாமம். அடுத்து முல்லை மாலை. அடுத்து மருதம் வைகரை. நெய்தல் ஏற்பாடு. அடுத்து பாலை நண்பகல். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். யாமம் என்பது குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது. அடுத்து மூதூர் எத்திணைக்குரிய ஊர். மருதம், பாலை, குறிஞ்சி, நெய்தல். மூதூர் மருத நிலத்துக்குரிய ஊர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாலை நிலத்துக்குரிய பறவைகள். பாலை நிலத்துக்குரிய பறவைகள் புறா, பருந்து. பாலை நிலம்னா பாலைவனம், பாலைவனத்தில் புறாவும் பருந்தும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெய்தல் திணைக்குரிய தொழில் எது? நெய்தல்னா கடல் சார்ந்த இடம். அப்போ மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். அடுத்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நிலம் பாடியோர். குறிஞ்சி திணை. குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் கபிலர். அடுத்து முல்லைனா காடு சார்ந்த இடமும். அப்போ காடுனா பேய் இருக்கும், அப்போ பேயனார். அடுத்து மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். வயல்னா வயல்வெளி ஓரம், அப்போ ஓரம் போகியார். அடுத்து நெய்தல் அம்முவனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திணை சார்ந்த தொழில். பொருந்தா இணையை கண்டறிக. முல்லை வரகு விதைத்தல், களை பறித்தல். சரி. பாலை நிறை கவர்தல், சூறையாடல். குறிஞ்சி தேனெடுத்தல், கிழங்ககழ்தல். மருதம் மீன் பிடித்தல், உப்பு விச்சல்னு போட்டிருக்கு, இது தவறு. மீன் பிடித்தல், உப்பு விச்சல் நெய்தல் நிலம். மருத நிலத்துக்குரிய தொழில் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின். திணையுடன் உரி பொருளை பொறுத்துக. குறிஞ்சினா புணர்தல் நிமித்தமும். முல்லைனா இருத்தல் நிமித்தமும். மருதம்னா ஊடல் நிமித்தமும். நெய்தல்னா இரங்கல் நிமித்தமும். பாலை அப்படின்னா பிரிதல் நிமித்தமும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஊரின் பெயர்களை பொறுத்துக. குறிஞ்சினா மலை சார்ந்த இடம், அப்போ ஆனைமலை. அடுத்த முல்லைனா காடு, ஆலங்காடு. மருதம் புளியஞ்சோலை. நெய்தல்னா கோடியக்கரை. அடுத்து பாருங்க. நெய்தல் திணைக்குரிய தெய்வம். நெய்தல் திணைக்குரிய தெய்வம் வருணன். நெய்தல்னா காடு சார்ந்த இடமும், அப்போ தெய்வம் வருணன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திணைக்குரிய ஊர் பெயர்களை பொறுத்துக. குறிஞ்சினா சிறுகுடி. முல்லை பாடி, சேரி. மருதம் பேரூர், மூதூர். நெய்தல்னா கடற்கரை, அப்போ பட்டினம், பாக்கம். அடுத்து குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம். குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் தமிழ் கடவுள் முருகன். முல்லை நிலத்துக்குரிய தெய்வம் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க. பெரும்பொழுது சார்ந்த கொஸ்டின். காலத்துக்குரிய மாதங்கள். காலத்துக்குரிய மாதங்கள் ஆவணி, புரட்டாசி. அடுத்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம். சிறுகுடி எத்திணைக்குரிய ஊர். சிறுகுடி குறிஞ்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏற்பாடு என்னும் சொல்லில் பாடு என்பதன் பொருள். பாடு என்பதன் பொருள்
மறையும் நேரம். அடுத்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம். திணை திணை பொழுது. குறிஞ்சி குறிஞ்சி வந்து யாமம். முல்லை முல்லை மாலை. மருதம் வைகறை நெய்தல். ஏற்பாடு பாலை பாலை வந்து நண்பகல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முல்லை திணைக்கு பொருந்தாதது. ஆன்சர் வந்து சேர்ப்பன். அடுத்து குறிஞ்சி நில ஊர். குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும். அப்போ வந்து நீலகிரி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க. குறிஞ்சி குறிஞ்சி வந்து தொண்டகம். முல்லை முல்லை வந்து ஏர்கோட்பறை. மருதம் மருதம் வந்து மணமுலா. பாலை வந்து துடி. அடுத்து பெரும்பொழுது மாதம். கார்காலம் வந்து ஆல்ரெடி பார்த்தோம், ஆவணி புரட்டாசி. முன்பனி காலம் வந்து மார்கழி தை. முதுவேநீர் காலம் வந்து ஆனி ஆடி. குளிர்காலம் குளிர்காலம் வந்து ஐப்பசி கார்த்திகை. அடுத்து பாருங்க. திணை கருப்பொருள். குறிஞ்சி திணை வந்து வெறியாடல். முல்லை முல்லை வந்து காலை தழுவல். மருதம் மருதம் வந்து களை எடுத்தல். பாலை வந்து சூறையாடல். அடுத்து பொருத்தமான இணையை தேர்வு செய்க. திணை சிறுபொழுது. பொருத்தமான இணை வந்து மருதம் வைகறை. அதான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில். முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் வந்து ஏறு தழுவுதல். அடுத்து நான் கேட்ட கொஸ்டின் முல்லை திணையின் தெய்வம். முல்லை திணையின் தெய்வம் வந்து திருமால். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திணை தெய்வம். குறிஞ்சி குறிஞ்சி வந்து முருகன். முல்லை திருமால். மருதம் இந்திரன். நெய்தல் வருணன். அடுத்த கொஸ்டின் தவறான இணையை தேர்வு செய்க. முல்லை வந்து ஓதலாந்தையார் வந்து தவறு. முல்லை வந்து பேயனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருந்தா இணையை சுட்டுக. மருதம் நண்பகல் என்பது தவறு. மருதம் வந்து வைகறை. அடுத்து ஆல்ரெடி பார்த்தோம், மருத திணையின் பறை மணமுலா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வழிப்பறி நிறை கவர்தல் ஆகியன டேஸ் திணைக்குரிய தொழில்கள். வழிப்பறி நிறை கவர்தல் வந்து பாலை நிலத்துக்குரிய தொழில்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.